ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தி அஸ்ரீ விலாக்ஸ் மக்களே. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அந்தமான் சீரீஸ் தான். ஸோ அந்தமான் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் இன்ட்ரோக்காக நான் உங்களுக்கு அந்தமானில் என்ன மாதிரிலாம் இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் பாருங்கள். முக்கியமாக உங்களுக்கு பிடிச்ச சென்டினல் தீவும் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் நான் போய் ரைட் பண்ண எல்லாமே, எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லாமே இந்த வீடியோவில் ஒரே எபிசோடாக ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுல் மூவியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி அஸ்ரீ விலாக்ஸ். நம்ம இப்போ அந்தமானை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி நிறைய எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க இந்த எபிசோட் சிங்கிள் மூவியை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க மக்களே. நிறைய இன்ஃபர்மேஷன் இதுலேயும் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் அந்தமான் ஒரு தீவு நம்ம போக முடியாதுன்னு நினச்சவங்க, இதுக்கு பாஸ்போர்ட் தேவையா, வீசா தேவையா, அண்ட் ஃப்ளைட் மூலியமாக தான் போக முடியுமா, ஷிப்பு இருக்கா, எந்த டீட்டெயிலுமே தெரியாதவங்களுக்கு நான் செம்ம இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இப்போ சென்னையிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி அந்தமானுக்கு போயிட்டேன். அந்தமானுக்கு வித்தின் 40 to 50 மினிட்ஸ்க்குள்ளே போயிடலாம். மேக்ஸிமம் 1.5 hour ஆகும்னு சொல்லுவாங்க ஃப்ளைட். பட் ஆனால் நாங்கள் போன ஃப்ளைட் வெறும் 50 மினிட்ஸில் எங்களை ரீச் பண்ணி விட்டுருச்சு. ஸோ நாங்களும் அந்தமானுக்கு போயிட்டு அங்கே போர்ட் பிளேயரில் இறங்கிட்டு அங்கேருந்து என்னென்ன தீவெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் அவங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சிங்கிள் வீடியோலேயே நான் உங்களுக்கு ஈஸியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிறையா கொடுத்துருப்பேன். அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபர்தர் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக வரும். நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, உங்களுக்கு ட்ராவல் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா, வித் பட்ஜெட் ட்ராவல் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க மக்களே. நம்ம இப்போ இறங்க போகிறோம். இதுதான் அந்தமானில் இருக்க போர்ட் பிளேயர் ஏர்போர்ட். ஸோ இங்கே ஒரே ஒரு ஏர்போர்ட் தான் இருக்குது. நம்ம அந்தமானுக்கு இங்கே போர்ட் பிளேயரில் இறங்கிட்டு அங்கேருந்து தான் நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ண வேண்டியது போர்ட் பிளேயரில் தான். போர்ட் பிளேயரில் இருக்க என்னென்ன பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறனோ நான் வீடியோவில் ஃபர்தர் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோலேயும் அட்டாச்சில் இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் மக்களே. மேட்சை போட்டு வந்துருக்கோம்.
மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து செல்லுலார் ஜெயில். இங்கே அந்தமான் ஜெயிலுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ அதுதான் இந்த அந்தமான் ஜெயில். ஃபஸ்ட் டே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இந்த அந்தமான் ஜெயில் தான். பட் எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தோன்னே இதை நான் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்களேன்னு நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணேன். பட் வந்து நான் ஹனிமூன் பேக்கேஜ் தான் புக் பண்ணது. பட் அதுலேயும் வந்து இது இன்க்ளூட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணது அந்தமானுக்கு போன பேருக்கு ஃபஸ்ட்டு செல்லுலார் ஜெயில் தான். அந்தமானில் போர்ட் பிளேயரில் நம்ம இறங்கினா உடனே அங்கே இருக்க லொக்கேஷன் ஃபஸ்ட்டு போர்ட் பிளேயரில் இருக்க அந்தமான் ஜெயில். காலாபானி சிறை இந்தியாவின் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் உள்ள போர்ட் பிளேயரில் அமைந்துள்ள செல்லுலார் சிறையை குறிக்கிறது. இது இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது அரசியல் கைதிகளை அடைத்து தனிமைப்படுத்த பிரிட்டிஷ் காலனி அரசாங்கத்தால் பயன்படுத்தப்பட்டது. இந்த சிறை 1896 கட்டத் தொடங்கப்பட்டு 1906 நிறைவடைந்தது. காலாபானி சிறையின் பெயர் காலாபானி என்றால் கருப்பு நீர் என்று பொருள்படும். இந்த சிறை கைதிகளை அடைத்து தனிமைப்படுத்துவதற்கும் கொடிய சூழலில் வைத்திருக்கவும் பயன்படுத்தப்பட்டதால் இந்த பெயர் பெற்றது. சிறையின் அமைப்பு சிறையானது 7 மைய கோபுரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு கோபுரத்திலும் 3 மாடி அறைகள் உள்ளன. ஒவ்வொரு அறையும் ஒரு தனிப்பட்ட தனிமை அறையாகும். சுதந்திர போராட்ட வீரர்களுடன் தொடர்பு பல சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த சிறையில் அடைபட்டனர். அவர்கள் இங்கு கொடிய கொடுமைகளுக்கு ஆளானார்கள். அருங்காட்சியகம் செல்லுலார் சிறை தற்போது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது. அங்கு சிறையின் வரலாறு மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம் பற்றிய தகவல்கள் உள்ளன. தனிமை போலீஸ் இந்த சிறையின் தனிமை போக்கு கைதிகளை ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ளாமல் தனிமைப்படுத்தியது. இது இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. உங்களுக்கு இது லைட்டாக போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் வரி, நான் வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இடம் கார்பன் கேவ் பீச் தான். ஸோ நான் அதை போகிற ரூட்லலாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய பிளேஸ் எல்லாமே இதுதான் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே பார்க்க வேண்டியது அந்தமான் ஜெயில், நெக்ஸ்ட்டு கார்பன் கேவ் பீச். ஸோ நம்ம போகிற ரூட்லேயே வந்து இந்த தீவுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் நல்லா கிடைக்கும். ஸோ நடுவில் வந்து நீங்கள் போகும்போது தீவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகாது. பட் நீங்கள் பீச் ரோட்டில் போகும்பொழுது அப்படியே அந்த தீவு வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக தெரியும் பார்த்தீங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு செம்மையாக இருக்கும் மக்களே, செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்கள் போகிற ரூட் எல்லாமே செம்மையாக இருக்கும். நான் போனது வந்து ஆகஸ்ட் மந்த் போனேன் மேரேஜ்க்கு அப்புறம். ஸோ அப்போ கொஞ்சம் வந்து கிளைமேட் ரொம்ப சரியில்லை, மழையும் இருந்தது, வெயிலும் அடிச்சது. அங்கே வந்து நம்ம சென்னையில் இருக்க மாதிரி இருக்குது. அங்கே இருக்க கிளைமேட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மக்களே. இங்கே வந்து சென்னையில் இருக்கிற மாதிரி எப்போ தான் மழை வரும் அப்போ தான் மழை வரும், இந்த மாதிரி தான் வெயில் அடிக்கும்ன்ற ஒரு கிளைமேட்டு அங்கே இல்லை. சடனாக மழை வரும், சடனாக வெயில் அடிக்கும், சொல்கிற மாதிரியே இல்லை கிளைமேட். ஸோ அதனால் ஆகஸ்ட் மந்த் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் தவிர்த்துருங்க. பிகாஸ் நம்ம ரெடி ரைடு வந்து புக் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாமே கேன்சல் ஆக இருக்கும். ஸோ
ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் புக் பண்ணி போகிறீங்கன்னா சம்மர் டைமில் போங்க, கொஞ்சம் மேபி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மந்த்து போனீங்கன்னா அப்பயும் மழைங்க இருக்கும், பட் அங்கே வந்து ப்ளூ சீ வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுற மக்களே. இப்போ நீங்கள் போகிற வழி வந்து கார்பன் கேவுக்கு போகிற பீச்சோட வழி தான் வந்து இது. ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அங்கே ரோட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த வளைவுலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்து பார்க்கும்பொழுதே ஒரு தீவுலாம் நிறைய தெரியுது பார்த்தீங்களா. ஸோ நம்மள ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வரும்பொழுதே அவங்க மேலேருந்து காட்டுவாங்க மக்களே. ஸோ அந்த பார்க்கும்பொழுதே நிறைய தீவு உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் செம்மையாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் இங்கே நீங்கள் வரீங்கன்னா கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் நிறைய இருக்குது மக்களே. ஐ மீன் நான் சொல்கிறது சென்னையிலேருந்து கிடையாது, அந்தமான் வந்த பேருக்கு அந்தமானில் இருக்க நிறைய கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பஸ்ஸஸ் இருக்குது, எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸ்லேயே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். சின்ன தீவு தான், ரொம்ப வந்து சிம்பிளாகவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் காஸ்ட்டும் அதிகமாக ஆகாது. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ட்ராவலர் புக் பண்ணி வரீங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம் கார்பன் கேவ் பீச்சுக்கு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் மக்களே. எப்படின்னா நம்ம என்ஜாய் பண்ணலாம். இங்கே ரைட்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை, பட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு வந்து சின்ன சின்ன கடைங்க மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஜாலியாக இருக்கும் மக்களே. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது எப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன். சங்கு சத்தம் ஏயா என்ன செஞ்ச? எவனோ விசில் அடிக்கிறான். விசிலா? இந்தாயா சங்கு சவுண்ட் சப்ப கழிக்குது, இதை போய் விசிலுங்கிற? அவ்வளவு சத்தமாவா? மக்களே நம்ம வந்து டே 1 எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். செகண்ட் டே வந்து நம்ம காலையிலே எழுந்து ஆவ்லாக் ஐஸ்லாண்ட் போகிறதுக்காக ரெடி ஆகி வந்துட்டோம். ஆவ்லாக் ஐஸ்லாண்ட் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஃப்ளைட் மூலிமா போகிற மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து க்ரூஸ் மூலிமா தான் போனோம். அந்த வந்து ஐஸ்லாண்டுக்கு வந்து எப்படி நம்ம ரீச் ஆக போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்ம இந்த ஐஸ்லாண்டில் வந்து என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், என்னென்ன பீச் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம வந்து க்ரூஸ்க்கு நம்ம ஏற போகிறோம். நம்ம டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தது வந்து நம்ம ட்ராவலர் தான். நான் உங்களுக்கு எந்த ட்ராவலர் புக் பண்ணணும் அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் வந்து நான் வந்து பேக்கேஜ் மூலிமா தான் போனேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த க்ரூஸில் போகிறோன்னா பர் ஹெட்டுக்கு 1200லேருந்து 1500க்குள்ளே வரும். சீசன் பொறுத்து ரேட் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த டிக்கெட்டை புக் பண்ணி தந்தது என்னோடய ட்ராவலர் தான். ஸோ நான் புக் பண்ணும்பொழுதே வந்து எல்லா டீட்டெயிலும் பக்காவாக வாங்கிட்டு தான் புக் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. பட் வந்து சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ் மீன்ஸ் நம்ம தான் பே பண்ணி போகணும், அவங்க எதுவுமே பே பண்ணல. பேக்கேஜ் சார்ஜ் மட்டும்தான் நான் பே பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து 25,000 மேலே தான் பே பண்ணியிருந்தேன். பட் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பே பண்ணாதீங்க. நீங்கள் அந்தமான் வரணுன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைன்லேயும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நம்ம அதை செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து க்ரூஸ் எல்லாம் புக் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்தாவே போதும். இங்கேயே கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கேயே வந்து எல்லாமே ஹோட்டல்ஸ் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாமே அவைலபிளில் இருக்குது. ஆட்டோஸ் கூட அவைலபிளில் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக சென்னையில் இருக்கீங்களோ, தமிழ்நாட்டில் எங்கேனா இருக்கீங்களோ, நம்ம நார்மலாக எப்படி நம்ம உள்நாட்டிலே வந்து ட்ராவல் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இந்த அந்தமான் தீவுலையும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ தேர் இஸ் நோ இஷ்யூஸ் வித் ட்ராவல். ஸோ நீங்கள் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம் மக்களே. இங்கே நிறைய விஷயம் இருக்குது, சொல்லித்தரத்துக்கும் இங்கே ஆள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே ட்ராவலர் புக் பண்ணி தான் இங்கே வரணும் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ் நிறைய தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு ஓகே ட்ராவலர் புக் பண்ணி நீங்கள் வரலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மக்களே நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணுறேன். வித் லிங்க்கோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கூட நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே என்னெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புரியாதவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேக்ஸிமம் 50,000 70,000 மேலே நீங்கள் ட்ராவலுக்காக ஸ்பெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட். நம்ம இந்தியாவுக்குள்ளேயே சுற்றாமல் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் இதுவும் இந்தியாவை சேர்ந்தது தான். பட் நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்து தீவில் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல பிளேஸ். நீங்கள் வந்து ஃபேமிலியாக வரீங்கன்னா இது ஒரு நல்ல பிளேஸ். அண்ட் நீங்கள் கப்புள்ஸாக வரீங்கன்னா அதை விட சூப்பரான பிளேஸ் இது. ஸோ இங்கே வந்து நிறைய வந்து காட்டேஜஸ், அந்த ரெசார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் மக்களே. செம்மையாக இருக்கும், ரொமான்டிக்காக இருக்கும், பக்காவாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் பெஸ்ட்டாக பிளான் பண்ணி வரணும்னா கண்டிப்பாக வந்து டேட்டெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் டே பை டே என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நீங்கள் ஒரு கேலண்டரை செட் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. அண்ட் சம்மர் இஸ் த பெஸ்ட் டைம் டு ட்ராவல் அந்தமான். பிகாஸ் நீங்கள் வந்து ஆகஸ்ட் மந்த் மேலே போனீங்கன்னா, ஜூன் ஜூலை மந்த்லலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே மழை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டைம் வந்து எந்த டைமில் மழை வரும், எப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்னு தெரியல. நாங்கள் ஒன் டே வந்து சுத்தமாக ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணோம் மக்களே. எங்களுக்கு அன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு ஃபுல்லாகவே வேஸ்ட்டு.
அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஸ்கூபா டைவிங் ஏதாச்சும் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஆகஸ்ட் மந்தில், ஜூன், ஜூலை மந்தில் போனீங்கன்னா வேஸ்ட்டு. சம்மர் டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான டைமு. கண்டிப்பாக ஜாலியாகவும் இருக்கும். எதுவுமே மணி வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே போன பிறகு நீங்கள் பீச்சில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுக்கு எல்லாமே நிறைய பேக்கேஜஸ் மூலிமா வருவாங்க. உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேணான்னா நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வரலாம். இங்கே அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெசார்ட்ஸ் வந்து 1200 இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ரொம்ப கம்மியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நிறைய வந்து இங்கே ரூம்ஸ் நிறையா இருக்குது மக்களே. டோன்ட் வரி, நீங்கள் வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ட்ராவலர் புக் பண்ணி வரீங்கன்னா அவங்க காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாகவே ஆன்லைனில் செக் பண்ணி ரூம்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கால் பண்ணி கேட்டுட்டு வீடியோ கால்லாம் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கோங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ரூம்ஸ் இருக்குது, நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து புக் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ உங்களுக்கு சம்மர் டைமில் போகும்போது கொஞ்சம் எல்லாமே புக்குடாக இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ப்ரிகாஷன்ஸாக சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா புக் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது ட்ராவல் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஐஸ்லாண்ட் போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஆவிலாக் ஐஸ்லாண்ட் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த டிவியில் தான் வந்து நிறையா வந்து அந்த ட்ரைப்ஸ்லாம் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நான் உங்களுக்கு அதுவும் வந்து காட்டுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம வந்து ரீச் ஆன பிறகு நம்மளுக்கு ஒரு ரெசார்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம அங்கே தான் போய் நம்ம தங்க போகிறோம். வாங்க அதுவும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம். நல்லா இருக்கா எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கும் வீடியோ எடுத்து காட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் வந்து அங்கே நிறையா இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம அங்கே இருக்க போர்ட். ஸோ போர்ட்லேருந்து நம்ம வந்து இப்போ ஒரு ரெசார்ட் போயிருக்கோம், ஹெவன் கார்டன் சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் போயிருக்கோம். ஸோ அங்கே வந்து ஃபுட்டும் நல்லா இருந்தது மக்களே. இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு நேச்சரில் தான் நம்ம இங்கே தங்க போகிறோம். ஸோ ஜாலியாக இருக்கும். நம்ம வேஸ்ட் பண்ணேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒன் டே இங்கே தான் ஃபுல் டே வேஸ்ட் பண்ணேன். ஸோ அங்கே மழை வந்தது, செம்மையாக மழை விடாமல் அடிச்சது ஒரு நாள் ஃபுல்லாக. ஸோ நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் மக்களே அங்கே டேவை. இங்கே ரெசார்ட்டில் வந்து இங்கே ஃபுட் நல்லா இருக்குது மக்களே, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா கொடுத்தாங்க, கேட்டது கிடச்சிது. ஸோ பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வரலாம். நம்ம வந்து எந்த ஸ்டைலில் ஃபுட் கேட்டாலும் இங்கே கிடைக்கிது. ஸோ நீங்கள் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. எந்த மாதிரி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்குன்ற மாதிரி கவலையே இல்லை. நீங்கள் தாராளமாக வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுதான் வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூம். ஸோ சூப்பராக இருக்கும்ல, பாருங்களேன், நீங்களும் நல்லாயிருக்கும் பாருங்களேன். எவ்வளோ நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் என்னென்னா இங்கே ஃபுல்லாக கிளாஸ் டோர்ஸ் தான் சுற்றி. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓகேன்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் எடுத்து வாங்க. மக்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு தான் வந்து காலாபத்தர் பீச். இந்த காலாபத்தர் பீச்சில் வந்து நிறைய வந்து ஷாப்ஸ் இருக்குது. நிறைய நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது, இந்த வியூவில் பார்த்துட்ருக்கிறது நம்ம காலாபத்தர் பீச்சில் இருக்க இந்த ஒயிட் சாண்ட் அண்ட் ப்ளூ சீ தான். ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக அப்படியே மெய் மறந்து இங்கேயே செட்டில் ஆகிடுவீங்க. உங்களுக்கு வெளியே போக மனசே வராது. இங்கே இருக்க நேச்சர் அந்த மாதிரி இருக்க மக்களே. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபாரின் ட்ரிப்போ எங்கேயோ போனீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பட் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு படத்துலேயோ அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், டேரெக்டாக இங்கே வந்தால் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது வந்து இங்கே நம்ம காலாபத்திற்கு போகிறோம் பார்த்திங்கன்னா, அந்த ரோட் தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் போடுறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஓல்டு வீடியோ தான். உங்களுக்காக நான் மொத்தமாக எடுத்து போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே இந்த சம்மருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். நம்ம இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே செம்ம கிளாரிட்டியாக இன்ஃபர்மேஷன் இதை விட அதிகமாக இருக்கும் மக்களே. இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக கொடுப்பேன். இது நான் ஃபஸ்ட்டு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எடுத்த வீடியோ. ஸோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். திரும்ப கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பட் இதை விட நான் இன்னும் கிளாரிட்டியாக, இன்னும் ஒரு ஃபியூச்சரோட சூப்பராக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். அதுவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக இது அப்லோட் பண்ணுற இந்த வீடியோஸை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து காலாபாதருக்கு போகிற ரூட். ஸோ இந்த ரூட்டே செம்மையாக இருக்கும் மக்களே. நீங்கள் சப்போஸ் பைக் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதையும் சூப்பராக இருக்கும். அங்கேயும் வந்து நிறைய பைக் ட்ராவலுக்காக வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. 500 per day வந்து அங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுவும் வந்து அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குது.
உங்களுக்கு ட்ராவல் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டிங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்லாம் முடிக்கணும்னாலும் முடிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 20,000 நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் கூட இங்கே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம் மக்களே. ஸோ நீங்கள் பைக் ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். பட் பைக் ட்ராவல் பண்ணும்போது சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடணும். சப்போஸ் நீங்கள் மழையில் ஏதாச்சும் மாட்டினீங்கன்னா வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பைக்கை அங்கே நிப்பாட்டிட்டு கேபில் புக் பண்ணிலாம் வர முடியாது. சப்போஸ் நீங்கள் ட்ராவலர் புக் பண்ணுறீங்களோ ஆர் நீங்கள் கார் ஏதாச்சும் வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதில் மட்டும்தான் நீங்கள் ரிட்டர்ன் வர முடியும். பைக்கில் போனீங்கன்னா கண்டிப்பாக வர்றது கஷ்டம். சப்போஸ் மழை ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பைக் ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்க ப்ளேஸை பார்த்தீங்கன்னாவே எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஒரு தீவுலலாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். மற்றபடி வேறு எங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. மக்களே, நம்ம காலாபாத்தர் பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை, கண்டிப்பாக பாருங்கள். இந்த காலாபாத்தர் பீச் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா சன்செட் அண்ட் சன்ரைஸ்க்கு தான். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து சன்செட் அண்ட் சன்ரைஸ் பார்க்க நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காலாபாத்தர் பீச் வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வந்து இங்கே நிறைய இருக்குது மக்களே. என்னென்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஷாப் பண்ணிக்கலாம். பட் அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஃபோட்டோ ஷூட் நிறைய பண்ணலாம். இங்கே நேச்சுரல் சுச்சுவேஷன் செம்மையாக இருக்குது மக்களே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காரில் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பெஸ்ட். சப்போஸ் நீங்கள் மழை வந்துச்சுன்னா இங்கேருந்து ரொம்ப நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் உங்கள் காட்டேஜ்க்கு. ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வந்துக்கோங்க. இங்கே பைக்ஸும் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எலிஃபண்டா பீச். இதுதான் வந்து ரைடுக்கு செம்ம ஃபேமஸான பீச். நீங்கள் அந்தமான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே தவற விட மாட்டீங்க. யார் எந்த பீச் போகிறாங்களோ போகலையோ கண்டிப்பாக இந்த பீச்சுக்கு எல்லாருமே விசிட் பண்ணுவாங்க. இங்கே நிறைய ரைட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் இங்கே புக் பண்ணுறதுக்காக அவங்கள இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் இங்கே கவர்மெண்ட்டோட இதுவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து காஸ்ட் வைஸில் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கலாம். மேபி இது குரூப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கும் காஸ்ட் கட்டிங் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் குரூப்பாக பிளான் பண்ணிக்கோங்க மக்களே. கப்புள்ஸாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்க குரூப்பில் ஏதாச்சும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அப்பயும் உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே வந்து டேரெக்டாக போன பேருக்கு தான் நீங்கள் அந்த புக்கிங்லாம் பண்ண முடியும். இங்கேருந்து நீங்கள் புக் பண்ணி போனோன்னா ட்ராவலர்ஸ் மூலியமாக தான் புக் பண்ணி போகணும். அவங்க காஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் டேரெக்டாக போய் புக் பண்ணிங்கன்னா அங்கே காஸ்ட் உங்களுக்கு 1000 rupees 1500லாம் நிறைய சேவ் ஆகும். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் புக் பண்ணுறதே பெஸ்ட். அங்கே நிறைய பேர் ரைடுக்கு வரலன்னா டக்குன்னு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அப்போது உங்களுக்கு ரைட் வந்து காஸ்ட்டு கம்மியாகவும் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரைட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வித் சேஃப்டி மெஷர்ஸோட. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்கள் மக்களே. இது எல்லாமே வந்து லோக்கலில் இருக்கிறது. ஹேவ்லாக் ஐஸ்லாண்ட் ரீச் ஆன பிறகு இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இந்த ஸ்பாட் தான் வந்து மார்னிங்கில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம். அதுக்கப்புறமா நீங்கள் ஈவினிங்லேயோ ஆஃப்டர்நூன்லேயோ தான் நீங்கள் மற்ற பீச் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னும் எதிர்பார்க்குற விஷயம் வந்து இன்னும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். இந்த ட்ரைப்ஸ் இருக்க பீச்சும் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய ரைட்ஸ் நிறைய பேர் அங்கே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா கண்டிப்பாக அங்கே பே பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இங்கே ஃபேமிலி ரைட்ஸும் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போகலாம் வாங்க மக்கள். இந்த கிளிப் என்னென்னா காலாபாணி ஜெயிலில் லைட் ஷோ வந்து நைட்டில் நடக்கும். ஸோ நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதுவும் உங்களுக்காக நான் வந்து சின்ன கிளிப்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு போதும்னா பாருங்கள், வேணால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு போயிருங்க மக்களே. இந்த வீடியோ பக்கத்துலேயே வந்து இன்னொரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துருங்க. अंडमान द्वीप समूह इसी सिलसिले में याद किया जाता है। उधर दूसरी शताब्दी के रोमन भूगोल शास्त्री टॉलमी ने इन टापुओं को दुनिया जल्द ही बगावत की लपटों की तपिश மக்களே, நம்ம இப்போ ராதாநகர் பீச் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். செம்ம ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான ப்ளேஸஸ்லாம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களே வந்து எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்க கொடுத்த எல்லா ஆஃபர்ஸும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது மக்களே. நான் ட்ராவல் புக் பண்ணி போன பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஆஃபர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ ப்ளாகராக வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல பிளேஸ் சூப்பராக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியாக வரீங்களோ கப்புள்ஸாக வரீங்களோ சூப்பராக இருக்கும் மக்களே. கண்டிப்பாக ஹனிமூன் ட்ரிப் வரீங்களா கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல பிளேஸ் தான்.
கவலைப்படாமல் நீங்கள் வரலாம். நிறையா வந்து இங்கே ஆக்டிவிட்டீஸும் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான பிளேஸஸும் நிறையா இருக்குது, ரொமான்டிக் பிளேஸஸும் நிறையா இருக்குது, அட்வென்ச்சர் பிளேஸஸும் நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளேஸ் மட்டும் சூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளவே இல்லாட்டி இந்தியாவுக்குள்ளவோ ஏதாச்சும் ஒரு பிளேஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தீவுக்கெலாம் நீங்கள் வந்து இங்கே நிறைய தீவை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு தீவுக்கு போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், கிளைமேட் சேஞ்ச் கிடைக்கும், நிறைய ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இதுவரையும் நீங்கள் பார்க்காத ஒரு பிளேஸ் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இது என்ட்ரன்ஸே தாறுமாறாக இருந்தது மக்களே. ஸோ சூப்பராக இருந்தது. என்ட்ரன்ஸ் போகும்போது நிறைய கடைங்க இருந்தது, சூப்பராக இருந்தது. எப்படி சொல்கிறது, ஒரு மூவியில் நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து டேரெக்டாக லைவில் பார்த்தா எப்படி இருக்கவும் அந்த மாதிரி இருந்தது. இது வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் வந்து நிறைய சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு இங்கே பிரச்சனை இல்லை மக்களே, நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே வந்து நிறைய ஒரு கம்பெனிஸ் வந்து உங்களுக்காக ஆஃபர் கொடுக்குறோம், இந்த மாதிரி நீங்கள் வேர்ல்டு வைட் ட்ராவல் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொல்லி யாருனா வந்தாங்கன்னா கண்டிப்பாக தவிர்த்துருங்க. உங்களுக்கு நிறைய ஆஃபர் பண்ணுறேன், இது கிஃப்ட் வரும், நீங்கள் உங்களுக்கு வந்து அதை விருப்பம் இல்லைன்னா கூட பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. தட்ஸ் இட். ஸோ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். கண்டிப்பாக நம்ம வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் நிறைய எல்லா எபிசோடையும் ஒன்றா கலந்து போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு ரீச் ஆகும். Where the neon glows, every block tells a tale the whole city knows. Rhythms in the shadows where the cold wind blows. Life's a gamble on these streets, anything goes. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Deep kicks pound like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight. Paint the struggle and climb. The clock keeps spinning but I'm owning my time. Words like puzzle pieces fitting tight in the rhyme. Snares punch louder than the city's own chime. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Deep kicks pound like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight. Street lights flicker on this endless trail. Each corner whispers a hero fail. Smooth flow cutting through the urban scale, where truths are spoken and tales unveil. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight. Streetlights flicker on this endless trail. Each corner whispers a hero or fail. Smooth flow cutting through the urban scale, where truths are spoken and tales unveil. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Pounds like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight.